அப்ப எனக்கு 5 லட்சம் ரூபாய் கிடைக்காதா? அப்ப என் தங்க வாயில நான் மூக்க முடியாதா? தெய்வமே, நீ எதுக்கு தேவையில்லாம அப்செட் ஆகுற? இன்னும் நாங்க அப்படியெல்லாம் தவிக்க விட்டுருவோமா? ஆமா பண்ண, நாங்க இருக்கும்போது நீங்க மனம் தளரவே பிராது. ஆள் ஆளுக்கு ஆறுதல் சொல்றதுல என்ன பிரயோஜனம்? 5 லட்சம் ரூபாய் கிடைக்கலையா? இப்ப 5 லட்சம் ரூபாய் அரேஞ்ச் பண்ணலாம்னு யார் சொன்னது உங்ககிட்ட? அப்போ 5 லட்சம் ரூபாய் அரேஞ்ச் பண்ணிட்டீங்களா? மாமி, அந்த அமௌண்ட் எடுத்து கொடு. இதோ உடனே பண்ண. இந்தாங்க 5 லட்சம். தெய்வமே, இதுல 5 lakhs ஹாட் கேஷ் இருக்கு. அப்படினா புரிஞ்சது போ. அதாவது 5 லட்சம் ரூபாய் மொத்தமா பணம் இருக்குன்னு சொன்னேன். ரொம்ப சந்தோஷம். என்ன பண்ண, கள்ள நோட்டா இருக்குமோன்னு பாக்குறீங்களா? புத்தி போதா பாத்தியா? எல்லாம் நல்ல நோட்டு தான். ஆமா, இந்த பணம் எப்படி வந்ததுன்னு கேக்குறீங்களா? ஆமா ஆமா, எப்படியோ வந்தது. எப்படியா வந்ததுன்னா? திருடினோம், கொள்ளை அடிச்சோம், கோவில் உண்டையில உடைச்சோம், வழிப்பறி பண்ணோம், 4-5 ஏரியாவுல செயின் அறுத்தோம், ஏடிஎம் மிஷினை உடைச்சோம். பேங்க்ல பணம் எடுக்க வந்தவங்க முன்னாடி ஒரு 10 ரூபா நோட்டை போட்டு அவங்க கவனத்தை திசை திருப்பி பணத்தை ஆட்டை போட்டோம். நகைக்கடையில கொள்ளை அடிச்சு சேட்டு கடையில வித்தோம். இவ்ளோ கிரிமினல் வேலை பண்ணீங்களா? இவ்ளோ கிரிமினல் வேலை பண்ணல, இதுல ஏதோ ஒண்ணு பண்ணி பணத்தை சம்பாதிச்சோம். சரி, அதை விடு. இந்த பார், பணம் எப்படி வந்ததுன்னு யோசிக்கிறவன் அடிமுட்டாள், வந்த பணத்தை எப்படி பயன்படுத்துறதுன்னு யோசிக்கிறானே அவன் அதி புத்திசாலி. இப்ப சொல்லு, நீ முட்டாளா புத்திசாலியா? நான் புத்திசாலி. அப்போ கொடுத்த பணத்தை வச்சு பழச்சுக்கோ. ஓகே ஓகே, இந்த பணத்தை எடுத்துக்கிறேன், நான் நேரா ஊருக்கு போறேன். இல்ல, வளைஞ்சு நெளிஞ்சு கூட போ, ஆனா நேரா ஊருக்கு போ. வாரேன். போய் அடமான வச்ச தங்க வயல் நிலத்தை 5 லட்சம் ரூபாய் கொடுத்து மூட்டுக்கிறேன். முதல் வேலையா உங்க 2 பேர் பேர்லயா ஆளுக்கு 1/2 ஏக்கர் தங்க வயல உங்க 2 பேர் பேர்லயே ஏத்தி வைக்கிறேன். அப்போ அந்த லாட்டரி அமௌண்ட் அதுலயா ஆளுக்கு 50 லட்சம் ரூபாய் உங்களுக்கு தான். நீங்க நாளைக்கு காலம்புற நேரா பண்டு வீட்டுக்கு வந்துருங்க, அங்க வச்சு உங்களுக்கு மொத்தமா குத்துறேன். ஓகே ஓகே ஓகே, சரி சரி, ரொம்ப நல்லது. ஆக மொத்தம் 15 லட்சம் ரூபாய் கெல்ல கஞ்சாச்சு. பணத்தை வாங்கிக்கிட்டு பெட்ரோல் பீச்சு அடிக்கிற நிலத்தை அடமான வச்ச பத்திரத்தை வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போன பண்ணைய ஆளையே காணுமே. பண்ண போன் வேற சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. கிரானைட் நிலத்தை அடமானத்துல இருந்து மீட் எடுக்கணும்னு 5 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு போன பண்ண இன்னும் திரும்ப வரலையே. போனும் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. இவ எதுக்கு இப்படி உலாத்துறா? இவங்க எதுக்கு இப்படி உலாத்துறாங்க? கேட்டுற வேண்டியதான். ஏய், எதுக்குடி இப்ப குட்டி போட்ட பூனை மாதிரி குறுக்கையை நெடுக்கி வாசலையே பார்த்து நடந்துகிட்டு இருக்க? நீங்க கூட தான் விடிஞ்சதுல இருந்து குட்டி போட்ட யானை மாதிரி குறுக்கும் நெடுக்குமா வாசலையே பார்த்து அப்படியே உலாத்திட்டு இருக்கீங்க. நான் ஒரு கேள்வி கேட்டா நம்மளையே எதிர் கேள்வி கேட்கிறாளே. நாங்களும் கேட்போம்ல. கொலம்பஸ் கொலம்பஸ் விட்டாச்சு லீவு, மாமி கொண்டாட கண்டுபிடிச்சு கொண்ட ஒரு தீவு. லீவு 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 தீவு தீவு. என்னடா கண்டறாவி இது? ஹலோ, கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட். இது மரியாதை கொடுத்து மரியாதை வாங்க. யா யா யா. ஏய், என்னதெல்லாம் புதுசா இருக்கு? யா 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 யா. ஆல் ஆர் நியூ. பை தி பை, வாவ், வேர் இஸ் பண்ணை? ஏய், பண்ணை எதுக்கு நீங்க கேக்குறீங்க? அதானே, பண்ணை எதுக்கு நீங்க கேக்குறீங்க? வெல், எங்களுக்கும் பண்ணையா இருக்கும், 1000க்கும் 1001 கூட இருக்கும். இதெல்லாம் அவுட்ல சொல்ல முடியாது. ஏய், என்ன ஓவரா பீத்திக்கிற? என்ன விஷயம்? எஸ், எங்களோட ஓல்ட் லைஃப் ஓவர் ஆகி அப்படியே கோல்டு லைஃப் ஓபன் ஆகும். எது கோல்ட் லைஃபா? டெல்லிங் சிம்பிளி, சுருக்கமா சொல்லணும்னா எனக்கும் மாமிக்கும் சுக்கிர தசை சொட்டி சொட்டி அடிக்க போகுது. இப்படியே பீட்டர் விட்டுக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கே, நான் உன்னை சொட்டி சொட்டி கழட்டி கழட்டி அடிப்பேன். ஜாக்கிரதை. அப்படியே திருப்பி போட்டுக்கோ. அதெல்லாம் டைம் இல்ல, நீங்களே போடுங்க. கெட்ட வார்த்தைடா. அவங்க சொன்னா தப்பா இருக்கும் தான் நான் இன்னும் போட சொன்னேன். போடு. போய் பேசுவா. யார் போனா இருக்கும்? Let's talk. யா,
we will wait. ஹலோ சொல்லு பண்ண. என்ன பண்ணு தனியா வந்து போன் அடிக்கிறியா? ஆமா பண்ண. நம்ம டீலிங் விஷயம் வெளியே தெரியக்கூடாது இல்லையா? ஆமாமா. அம்மா வந்துட்டு இருக்கியா? இல்ல, இப்போ லாட்ஜ்ல நான் ரெஸ்ட் எடுக்கிறேன். கொஞ்ச நேரத்துல போயிட்டே இருப்பேன். போயிட்டே இருப்பியா? எங்க? ஜாலி டூர். ஜாலி டூரா? என்ன சொல்ற பண்ண? நீங்க 4 பேரும் ஒன்னா தானே இருக்கிறீங்க? ஆமா, எது கேக்குற? அந்த 3 பேரையும் ஒரே இடத்துல அசெம்பிள் பண்ணி அந்த போன ஸ்பீக்கர்ல போடு. எதுக்கு? இப்போ 5 லட்சம் என் கையில. நான் சொன்னதை மட்டும் நீ செய். சரி 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 சரி. சொல்றேன். பண்ண லைன்ல இருக்காரு. ஓ, பண்ண லைன்ல தானே இருக்க? எஸ், ஐ அம் இன் லைன். பண்ணையர் சார், நீங்க சொன்ன மாதிரியே 4 பேரும் ஒரே இடத்துலயே அசெம்பிள் ஆயிட்டோம். போனை கூட நான் ஸ்பீக்கர்ல போட்டேன். நீங்க சொல்ல வந்தது சொல்லுங்க சார். எல்லாருக்கும் நாமோ. நீங்க வேண்டாம் நினைச்ச பண்ண பேசுறேன். நீங்களாம் ஒரு குரூப்பா கிளம்பி என் ஊருக்கு வந்து என் தலையில தபேலா வாங்கிட்டீங்களா? நான் தலையை குடிச்சு தவியா துவைக்கணுமா? நானும் மூளை உள்ள விட்டு நிரூபிக்கத்தான் உங்க வீட்டுக்கு வந்து வாய்க்கு சீல் வச்ச மாதிரி உக்காந்து உங்க வாயெல்லாத்தையும் கிளறிய லாட்டி சீட்ல 3 கோடி பறிச்சு விழுந்துதான் பிலா. எல்லாரும் ஓடு ஒப்பாரி வச்ச ஐவுங்க. இந்த விஷயத்த காது கொடுத்து கேக்குற முத ஆளு நீதான், கட்சியாலும் நீதான் போண்டியா. என்கிட்ட மட்டும் தானே சொல்றேன்னு சொன்னா. என்கிட்ட மட்டும் தானே சொன்னா எங்ககிட்ட மட்டும் சொன்னதா சொன்னானே. ஐயோ, லாட்டரி மேட்ரு டுபாக்கூரு. என்கிட்ட மட்டும் சொன்னேன்னு சொன்னது டுபாக்கூரு. அந்த பெட்ரோல் கிணறு மேட்ரு டுபாக்கூரா? எந்த பெட்ரோல் கிணறா? அவன் நிலத்துல பெட்ரோல் அடிக்கிறதா என்கிட்ட சொன்னான். அவன் நிலத்துல வந்த பெட்ரோல் கூட என்கிட்ட காமிச்சானே. என்கிட்ட அவன் நிலத்துல கிரானைட் கல் இருக்கிறதா சொன்னான். என்கிட்ட அவன் கிரானைட் கல்லெல்லாம் கொண்டு வந்து காட்டினான். ஐயோ, அவன் வயல்ல இருந்து தங்க துகள்கள் கிடைக்குதுன்னு சொன்னானே. அந்த தங்க துகளை கூட எங்கள்கிட்ட காமிச்சானே. ஐயோ, பெட்ரோல் பிசினஸ்ல என்ன பார்ட்னர் ஆக்குறேன்னு சொன்னானே. அவன் சொல்றது உண்மைன்னு நினைச்சு 5 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்தானே. அப்ப அந்த பணம் கோவிந்தாவா? என்ன கிரானைட் பிசினஸ்ல பார்ட்னர் ஆக்குறேன்னு சொன்னான். அத நம்பி நானும் அவன்கிட்ட 1 2 3 5 லட்சம் ரூபாய் கொடுத்தேனே. ஐயோ 5 லட்சம். ஐயோ 5 10. அந்த தங்க வயல எங்க பேர்ல எழுதி வைக்கிறேன்னு சொல்லி எங்க கிட்டயும் 5 லட்சம் ரூபாய் பணம் வாங்கினானே. மொத்தம் 15 லட்சம் ரூபாய் சுருட்டிட்டு ஓடி போயிட்டானா? ஐயோ, பணம் போச்சு. வாயில வயிற்றுல ஆச்சுக்கிட்டு அழுகுறீங்களா? நல்லா அழுவுங்க. தோ பார் பண்டே, அநியாயமா எனக்கு குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் பண்ணிக்கிட்டா என் மேல பைய போட்டு என் கல்யாணத்தை நிறுத்துறல. இந்தாங்க மாப்பிள்ள, கட்டி மேளம் மங்கல்லே சுவேஷ கல்யாணத்தை நிறுத்துங்க. எதுக்கே கல்யாணத்தை நிறுத்த சொல்ற? 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தான் நான் வேலை செஞ்சேன். அப்போ 5 கிலோ அரிசிக்கும் 500 ரூபாய் பணத்துக்கும் ஆசைப்பட்டு இந்த மாப்பிள்ள நான் வேலை செஞ்ச ஆஸ்பத்திரிக்கு வந்து குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கிட்டாயா. இந்த கருமத்துக்கா 3 நாளா காத்து கிடந்தான். அதானே நல்லா புடிச்சாங்கடி மாப்பிளைய. நீ எங்கம்மா போற? வா தாலி கட்டுற. போடா வெத்து டப்பா, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் பாழும் கடத்துல விழலாம். வாமா போலாம். ரொம்ப நன்றிமா, என் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்திட்டீங்க. நல்ல வேளை
நாங்க ஏமாற இருந்தோம் மாமா இருக்கட்டும் வாங்க நான் 2வது கல்யாணம் பண்ணியும் எனக்கு பால்ல தூக்கம் பாத்திர கலந்து கொடுத்து என்ன தூங்க வச்சு என் ஃபர்ஸ்ட் நைட்டை கெத்தல. மாமி தூக்க மாத்திரை போடு. போடு 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 போடு. என்ன பார்த்தோன்னு வாய் பொழப்பீங்கல்ல, அந்த மாதிரி பொழங்க நான் ஊத்துறேன். ஜலாம் அப்பா அப்பா ஒழிஞ்சது சனிய. என்ன சந்தோஷமா இருக்க விடாம கெத்தல. உனக்கும் என்ன கேவலமா பேசின உன் மருமவளுக்கும் உன் கூட சேர்ந்து கூத்தடிச்ச உன் கூட்டாளிகளுக்கும் இந்த பண்ண போட்ட அபராதம் தான் அந்த 15 லட்சம் ரூபாய். எல்லாரும் நல்லா ஓடு ஒப்பாரி வச்சா ஐவுங்க 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 நல்லா ஐவுங்க நல்லா ஐவுங்க. ஐயோ ஐயோ எல்லாம் உங்களால தான் வந்தது. பணம் போச்சு அச்சண்டா 15 லட்சம். ஆமா, நீங்க மட்டும் இல்ல, நம்ம வீட்டுல இருந்த குழந்தைங்க எல்லாம் போச்சு. என் புள்ள படுத்ததாடி நீ எடுத்துக்கிட்ட. உங்களை மட்டும் தான் கொடுத்தோம், நீங்க தான் கொடுத்தீங்க. முன்னாடி நல்லா போச்சு. மாமி நீ சொன்னதுனால தான் நான் உன்னால போச்சு. உன்னால போச்சு. தான் ரூல்ஸ் மாட்டேன். ஐயோ இருக்கடா. நானும் உடனே எடுத்துறடா. நிறுத்து. 5 லட்சம் ரூபாய் இவன் தூக்கி கொடுத்திருக்காளே. இவன் அப்பா வீட்டு பணத்தை எடுத்து கொடுத்தா என் புள்ள கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்துல எங்க வீட்டுக்கார கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு பணத்தை தான் கொடுத்த. உங்க பணத்தை ஒண்ணு நான் தூக்கி கொடுக்கல. ஏய் எனக்கு முதல்ல புள்ளடி அப்புறம் தாண்டி உனக்கு புருஷன். எனக்கு தான் முதல்ல புருஷன், அப்புறம் தான் உங்களுக்கு புள்ள. ஏய் கொன்றுவேன் மவன். ஆமாமா, நீங்க கொலை பண்ண வரைக்கும் நான் அப்படியே பேசாங்க. இந்த பண்டிகைக்கு நீங்க பணம் கொடுத்தீங்க. உங்களால தான் எல்லாம் வந்தது. அவன் கல்யாணத்தை யார் நிறுத்த சொன்னது? 10 லட்சம் போச்சு. நோய் நோய்ங்கிற மாமியாரும் வெளியூர் போயிட்டா, நைங்கிற புருஷனும் வெளியூர் போயிட்டான். போயிட்டானா? அப்ப போயிட்டான்னு சொல்லலாமா? சொன்னா என்ன, வெளியூர் போன புருஷன் காதுல விழவா போது அவங்க உள்ளூர்ல இருக்கிற புருஷனே வாடா போடா அவனை இவனேன்னு திட்டுறாங்க. இங்க வாடி, அங்க போடி, இதனடி அதனடி, காஃபி குடி, டீ குடி, டவல் எடி, அங்க வெடி இங்க வெடின்னு ஒரு நாளைக்கு 1008 தடவை டீ போட்டு பேசுற புருஷனை ஊர்ல இல்லாத போது பொண்டாட்டி ஒரே ஒரு தடவை அவன் சொன்ன என்ன தப்பு? எப்படியோ 2 பேரும் ஊர்ல இல்ல. ஒரு கல்யாணமான பொண்ணு ஹாயா இருக்க இதை விட ஒரு சான்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. ஆனா என்ன, அம்மா பேசினாரியும் புள்ள பேசினாரியும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பணம் கொடுத்துட்டு போயிருக்கலாம். நானும் லைஃப ஹாப்பியா என்ஜாய் பண்ணிருக்கலாம். எங்க மகன் விடா கண்டனா அம்மா கொடா கண்டி. எழுத்துக்கோ பறிச்சுக்கோ, எடுத்துக்கோ கவுத்துக்கோன்னு பூனைக்கு கொட்டாங்குச்சில பால் வைக்கிற மாதிரி 5ம் 10மா பொறுக்கி கொடுத்துட்டு போதுங்க. அதுல இந்த மாமியார் அல்ப சில்லற காசா எண்ணி கொடுத்துட்டு போகுது. எந்த கோவில்ல தீபாராதனை தட்டுல எடுத்ததோ தெரியல. காசெல்லாம் ஒரே விபூதி ஸ்மெல்லு. கண்ணு தெரியாத பிச்சைக்காரன் தட்டுல 2 ரூபாய் சில்லற காசை போட்டு பாக்கி சில்லறை எடுத்துக்கிறேன்னு 5 ரூபாய் காசை ஆட்டைய போடுறாங்களாச்சே மாமியாரு. அவங்க கிட்ட தாராளத்தை எதிர்பார்க்கறது ஏன் தப்புதான். சரி, இருக்கிறத வச்சாவது நம்ம என்ஜாய் பண்ணுவோம். ஹலோ, கொஞ்சம் வெளியே போயிட்டு இருக்கேன், அப்புறமா பேசுறேன். பாய். ஹலோ, நானே கூப்பிடுறேன். ஹலோ, 6ஆம் தேதி மேரேஜ் தானே? எல்லாமே ப்ராப்பரா இருக்கு. நீங்க பொண்ணு மாப்பிள்ளையோட ரெடியா இருங்க. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஓகே? கேஷ் அத பத்தி நான் பாத்துக்கிறேன். சரி, ஓகே, தேங்க்யூ, பாய்.
தைரியம் இருந்தா கார்ல இருந்து இறங்கி வாடி. நெஞ்சிலே மிதிக்கிறேன். கார்ல போனா பெரிய கப்பல்ல போறதா நினைப்பா உனக்கு? ஏடி 1001 ரூபாய் கொடுத்து டியூல வாங்கிட்டு பெரிய பாண்ட் வித் சில்வர் ஸ்பூன் ஃபேமிலி நினைப்பா? இறங்கி வாடி, இறங்கி வாடி. தில்ல இருந்தா இறங்கி வாடி. வாடி வாடி மகளே வாடி. ஏ திமிர்பேட்டை ராணி, கூன் விழுந்த கூனி, தில்ல இருந்தா இறங்கி வாடி. யார்கிட்ட? ஏய் இப்ப இறங்கி வரியா இல்லையா? மகளே இப்ப நீ வரல உன்னை இழுத்து வெளியே போட்டுருவேன். வாடி வா. ஏய் என்னடி என்னடி பிளைண்டா? என்னவா கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கற? ஏய் கண்ணு தெரியாத கபாதி. ரோட்ல நடந்து போற நாங்களே உனக்கு என்ன கிழிச்ச பாய்ச்சியா? கிழிச்சு நீ பாட்டுக்கு போய்க்கிட்டே இருக்க. நான் கொஞ்சம் சொல்றேன் என்னடி மேடம் மேடம் மேடம்? என்ன மேடம்? கைத கஸ்மாலம் பேமானி இல்ல மேடம், சோமாரி கேப் மாரி. அவ்வளவுதான். எல்லாம் என்ன நினைச்ச? பட்டு போட பேச பண்ணி ரீசன் நினைக்காத மவளே. பட்டுன்னு போட்டு போய்க்கிட்டே இருப்பேன். என்ன நினைச்சிட்டு இருக்க? ஏய் என்ன? ஏய் என்ன என்ன ஏதோ இடிச்சிட்டுமே, நம்ம சைடுல தான் ராங் இதுன்னு பார்த்தா ஓவரா குரல் கொடுக்குற. பெருசா குரல் கொடுத்தா மெர்ஸ்ல ஆயிடுவாங்களா? ஓய் ரோட்ல ஒழுங்கா போவாம கூட அப்படி இப்படி ஆட்டிக்கிட்டு நீயும் கூட சேர்ந்து ஆட்டிக்கிட்டு போனா இடிக்கதான் செய்வாங்க. இப்ப என்னங்கற? ஐயோ ஓவரா குரல் கொடுத்து மாட்டிக்கிட்டோமே. அம்மா கூமா இருக்காளே, பாண்ட் வித் சல்பேட்டாவா இருக்காளே. இப்ப என்ன பண்றது? சரி சமாளிப்போம். ஓய் நான் சைலண்டா கீற. கார்ல போனா ஹை கிளாஸ் நினைச்சியா? லோக்கல்மா லோக்கல். என்ன 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 என்ன? நீ லோக்கல்னா நான் பாட்டு லோக்கல். நீ பிளாட் காரனா நான் தர டிக்கெட் இடிச்சிட்டு என்ன தொகுற? கூப்பிடு போலீஸ, கூப்பிடு போலீஸ, கூப்பிடு போலீஸ். போலீஸ் போலீஸ் என்ன மிலிட்டரியே கூப்பிடு. அதுக்கெல்லாம் மெர்ஸ்லாக மாட்டேன் இந்த அஞ்சலை. அஞ்சலியா? அஞ்சல நீ எந்த அஞ்சல? கொஞ்சம் கண்ணடியை கழட்டுங்க. எனக்கு ஆரம்பத்துல இருந்தே லைட்டா ஒரு டவுட் இருக்கு. கொஞ்சம் கண்ணடியை கழட்டுங்க ப்ளீஸ். ஹேய் நீ அஞ்சல? மேடம் நீங்களா? என்ன அஞ்சல? எங்க வீட்டை கூட்டி பெருக்கி தரமுழுகி 10 பாத்திரம்லாம் தேய்ச்சிட்டு இருந்த நீ ஏதோ பெரிய பிசினஸ் மேக்னெட் மாதிரி பெரிய கார்ல எல்லாம் போற. மேடம் 1/2 டம்ளர் ரசத்தை சிந்திட்டேங்கிறதுக்காக உங்க மாமியார் என்ன அடிச்சு வேலையை விட்டே துரத்திட்டாங்க. அந்த அல்ப 1/2 ஸ்பூன் சிந்தனால விடாது, 1/2 கரண்டி சிந்தனா விடுமா? நீ நான் இருக்கேன்னு பார்க்க வேண்டாம். அவ வேணே பேசு. அந்த பண்ணாட பரதேசி பண்டு நாதாரி ஈத்தர அவ என்ன பண்ணாத டார்ச்சர் இல்ல மேடம். இன்னும் எக்ஸ்ட்ராவா? அவ என்ன வேலையை விட்டு துரத்துனதுக்கு அப்புறம் தான் டார்ச்சர் எண்ட் ஆகி ஃபியூச்சர் பிகினிங் ஆச்சு. ஆமா மேடம், உங்க வீட்ல பாத்துட்டு இருந்த வேலை போனதுக்கு அப்புறமா நான் வீட்டு வேலைக்கே போகாம தொடர்ந்து கல்யாண வேலைகளுக்கு போக ஆரம்பிச்சேன். நிறைய கல்யாண வேலைகளை பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்ட் ஆயிட்டேன். அவ்வளவே கல்யாண வேலையா கூப்பிடுற அஞ்சலி என்ன கல்யாண கான்ட்ராக்டர்னு சொல்ற அளவுக்கு ஃபேமஸ் ஆயிட்டேன் மேடம். ஒரு நாள் ஒரு மிடில் கிளாஸோட கல்யாணம். ஏதோ பேமெண்ட் பிரச்சனைனால கல்யாண கான்ட்ராக்டர் கல்யாண வேலையை அம்போடு விட்டுட்டு ஓடி போயிட்டான். கல்யாணம் நடக்குமா நடக்காதா, பொண்ணு கழுத்துல தாலி ஏறுமா ஏறாதான்னு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. உடனே அந்த இல்ல இறங்கி என் கூட வேலை செய்யற ஆளுங்களை வச்சு பிரில்லியண்டா பிளான் பண்ணி அந்த கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்தி முடிச்சேன். பாரா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கும் பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கும் பயங்கர சந்தோஷம். அது மட்டும் இல்ல மேடம், என்ன புகழ்ந்து தள்ளிட்டாங்க. என்ன பாராட்டி நல்ல அமௌண்ட்டா பரிசா வேற கொடுத்தாங்க. அங்கதான் எனக்கு ஒரு ஸ்பார்க் ஆச்சு. நாமே இது ஒரு பிசினஸ் எடுத்து செய்யக்கூடாதுன்னு எனக்கு தோணுச்சு. அவ்வளவு ஏன் செய்யறதுன்னே முடிவு பண்ணேன். பணத்தை புரட்டினேன், ஆளுங்களை செட் பண்ணினேன், களத்துல இறங்கினேன். அப்புறம் பொண்ணு வீட்டுக்காரங்களும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் ஹாயா மண்டபத்துக்கு கெஸ்ட் மாதிரி வந்து இறங்கி போட்டோக்கு போஸ் கொடுத்துட்டு கல்யாணத்தை கண்குளிர பார்த்து ரசிச்சுட்டு எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுக்கு அப்புறம் அட்வான்ஸ் போக பேலன்ஸ் அமௌண்ட்டை செட்டில் பண்ணா போதும்னு பண்ண ஆரம்பிச்சேன். இன்னைக்கு அந்த பிசினஸ் ஓஹோன்னு போயிட்டு இருக்கு. வெறும் அஞ்சலியா இருந்தனா பெரும் பணக்காரி அஞ்சலி ஆயிட்டேன். வெறும் பழைய சோத்துக்கு நீ என்கிட்ட கெஞ்சல, இப்ப பெரும் பணக்காரி ஆயிட்ட அஞ்சல. இதுலதான் நிக்கிற நீ என் நெஞ்சில. ஆண்டவன் யாருக்கு எப்ப வழிவிடுவான்னு யாருக்கு மேடம் தெரியும். God is great. அப்போ நான் வரேன் மேடம். இந்தாங்க இதை வச்சுக்கோங்க. டேமேஜ் ஆன வெஜிடபிள்ஸ் எல்லாம் பொறுக்காதீங்க. ஏன்னா அது ஏற்கனவே குப்பையில பொறுக்கின மாதிரியும் கொசுர்ல வாங்கின மாதிரியும் இருக்கு.
இந்த 1000 rupees வச்சுக்கிட்டு ஃப்ரெஷ்ஷா பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிட்டு குக் பண்ணுங்க. டோன்ட் மிஸ்டேக் மீ. இது இனாம் இல்ல, நான் இடிச்சதுக்கு நான் கட்டுற ஃபைனை வச்சுக்கோங்க. see you bye. ஏய் டிரைவர், ஏசி போட்டு வண்டி எடு. வரீங்களா? அங்க பாரு. ஏய் நில்லுடா, நானும் வரேன். எங்கட போற? ஏய் டிரைவர், சொன்னா கேளு. நல்ல டிரைவர், நல்ல ஓனர். இவளுக்கு வந்த வாழ்வ பாரு. மாசம் 300 ரூபாய் சம்பளத்துக்கு மாசம் 30 நாளும் முதுகெலும்பு உடைய வேலை செஞ்சுட்டு இருந்தவ 1000 ரூபாவை அனாவசியமா தூக்கி கொடுத்துட்டு போறா. சரி, இன்னைக்கு ஆண்டவன் நம்ம கழித்த அலவன்ஸ் இதுதான். என்ஜாய்.